வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, புதிதாக பாம்பன் பாலம் திறக்கப்பட்டு விட்டது. ஆனால் நிறைய கோரிக்கைகள் அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போது கோயம்புத்தூருக்கு ஒரு ரயில் ராமேஸ்வரத்தில் இருந்து நிரந்தரமாக இயக்கப்பட வேண்டும், தினசரி ரயிலாக இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருந்தாலும் அந்த கோரிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறது இருக்கிறது. கோயம்புத்தூரில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு வாரம் ஒரு ரயில் மட்டும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்குமே ஒரு ரயில் இயங்க வேண்டும். இந்த ரயிலானது ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை, திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூர் போய் அங்கிருந்த மேட்டுப்பாளையத்திற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. ஏற்கனவே மேட்டுப்பாளையத்தில் இருந்து இயங்கக்கூடிய ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேட்டுப்பாளையத்திலிருந்து சென்னைக்கு நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில் இயங்கி கொண்டிருக்கிறது. மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடி வரைக்குமே வாரம் 2 முறை இயங்கக்கூடிய ரயிலும் இருக்கிறது. ஆனால் மேட்டுப்பாளையத்தில் இருந்து தென்காசி வழியாக திருநெல்வேலி வரைக்கும் ஓடிக்கொண்டிருந்த மிக சிறப்பாக ஓடிக்கொண்டிருந்த ரயில் ரத்து செய்யப்பட்டு விட்டது. ஆக இந்த ரயில் பழனி பொள்ளாச்சி வழியாக செல்லக்கூடிய இந்த ஒரு ரயில் இல்லை. இப்போ தூத்துக்குடி ரயில் பழனி பொள்ளாச்சி வழியாக போகுது, அங்கேருந்து நம்ம வாஞ்சிமணியாச்சி போய் தூத்துக்குடி போகுது, அதெல்லாம் ஓகே. ஆனால் ராமேஸ்வரம் போகணுன்னா இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நம்ம மதுரையில் இறங்கி தான் போக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த ட்ரெயின் வரக்கூடிய நேரத்திற்கு நிச்சயமாக கனெக்டிங் ட்ரெயின் அப்படிங்கிறது ராமேஸ்வரத்துக்கு இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தினசரி ரயிலாக இயங்க வேண்டும், மேட்டுப்பாளையத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும். இந்த ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் பல்வேறு பகுதிகளுக்குமே அது ஒரு நல்ல இணைப்பாக இருக்கும். கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்திற்கு தினசரி ரயில் கிடைக்கும், அதே மாதிரி பழனியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு தினசரி ரயில் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மக்கள் பயணிப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். இந்த கோரிக்கையை ரயில்வே நிர்வாகம் நிச்சயமாக பரிசீலனை செய்து நடைமுறைப்படுத்தினால் நல்லாயிருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.